Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is 8th March 2023. Overall, free market information கூட ஷேர் பண்ணிக்கிறோம். தகவலை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை வலுவான இறக்கத்துடன் முடிஞ்சிருப்பதா பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் -1.72%, S&P 500 -1.53%, நாஸ்டாக் -1.25% என்ற அளவுக்கு இறக்கத்துடன் முடிஞ்சிருப்பதா பார்க்கிறோம். இந்த வலுவான இறக்கம் அப்படின்றது குறிப்பாக அமெரிக்காவில் வந்து ஃபெட் ரிசர்வ் அவங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படின்றது ஜெரம் போவலோட கமெண்ட்ஸ் நெகட்டிவாக ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனால பெரிய இறக்கத்தை நம்ம சந்தித்திருக்கிறோம். இதை ஒட்டி இன்னைக்கு காலையில் துவங்கக்கூடிய ஆசிய சந்தைகள் அப்படின்றது பெரும்பான்மையான சந்தைகள் இறங்கி வியாபாரமாகி வருகிறது. ஜப்பானோட நிக்காய் மட்டும் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருக்கிறது. மற்றபடி ஹாங்காங்கோட ஹாங்சங், சவுத் கொரியாவோட காஸ்பி, சீனாவோட ஷங்காய், தாய்வான் சந்தை எல்லாமே தற்போது இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. எச்எக்ஸ் நிப்டி வந்து ஒரு கணிசமான அளவு இறக்கத்துடன் தற்போது இறங்கி வியாபாரமாகி வருகிறது. ஸோ கணிசமான இறக்கம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 140-150 புள்ளிகள் என்ற அளவுக்கு கூட தற்போது இறக்கத்துடன் துவங்கி வியாபாரமாகிறது. என்ன ஒண்ணு, அது இப்போ வரக்கூடிய அந்த டவுன் அப்படின்ற இடம் வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட் இடமாகவும் மாற வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கேப் டவுன் ஓப்பனிங்ல இருந்து கொஞ்சம் ஒரு பவுன்ஸ் பேக் வரலாம் அப்படின்றதே நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிஃப்டியோட ரேஞ்சை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சமா நம்ம சப்போர்ட் லெவலில் மேலே தூக்கியிருக்கோம். 17,400க்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் லைட்டாக கொஞ்சம் மேலே நம்ம புஷ் பண்ணியிருக்கோம். 650 லெவல்லேருந்து 850 லெவலுக்கு புஷ் பண்ணியிருக்கோம். அதனால முன்னாடி இருந்த கண்டிஷன்ல இருந்து இப்போ என்ன மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது, இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. ஆனா இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வே மூவ்மெண்ட்டுக்கு மாறுவதற்கு தன்னை தயார் பண்ணுவதாக தெரிகிறது. நிஃப்டி பேங்க் எடுத்தீங்கனாலும் அதனுடைய சப்போர்ட் லெவல் முன்னாடி 39,000 வந்து இப்போ நம்ம 40,000 கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆல்மோஸ்ட் தேர், பட் அது கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணியிருக்கோம் 42,200 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஃப்டி பேங்க் ஆல்சோ இந்த ரேஞ்ச் அப்படின்றது இப்போ கொஞ்சம் டைட்டாக மாறிட்டு வரதை பார்க்குறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது 4% தாண்டி விட்டது. இது நெகட்டிவ் டு த ஸ்டாக் மார்க்கெட். டாலர் இண்டெக்ஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105.73, இதுவும் ஒரு பலமான ஒரு ஏற்றத்தில் இருக்குது நம்ம பார்க்குறோம். இதுவும் சந்தைக்கு வந்து பாதகமான விஷயமா தான் பார்க்கணும். பிரெண்ட் க்ரூட் மட்டும் ஒரு $2-3 மேலே கீழே நகர்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். முன்னாடி $85 இருந்தது, இப்போ $83.5 பெர் பேரல் வந்து குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். குறையுதுன்றது இந்திய பொருளாதாரத்திற்கு நல்லது. தங்கம் அப்படின்றது தொடர்ந்து இப்போ இறங்குவமா இருக்கிறத பார்க்குறோம். உச்சமாக 1950 தொட்ட பிறகு படிப்படியாக இறங்கிட்டே வந்தது. நடுவில் கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு பவுன்ஸ் வந்தது. அது ஒரு புல் பேக் ரேலி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். தங்கம் தொடர்ந்து இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இன்னும் தொடர்ந்து கீழ் நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு மிக அதிகம். யூஎஸ்டி ஐநார் அப்படின்றது 81.94 நிலையில இருக்குது. முக்கியமா சொல்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட $83 இருந்து இப்போ $82 என்ற அளவுக்கு வலிமை பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ரூபாயானது சற்றே வலிமையாகவும் டாலர் கொஞ்சம் வலிமை கொண்டவும் ஆரம்பித்திருக்கிறது யூஎஸ்டி ஐநார் பொறுத்த வரைக்கும். யூஎஸோட ஃபெட் கமெண்ட்ஸ் பத்தி நான் சொல்லிட்டே இருந்தேன். யூஎஸோட ஃபெட் சேர்மன், ஃபெட் ரிசர்வோட சேர்மன் ஜெரோம் போவெல் அவர்கள் வந்து எக்கானமி டேட்டாலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வட்டி வீத உயர்வு என்பது தவிர்க்க முடியாது. தொடர்ந்து இன்னும் நீண்டகால அடிப்படையில் நாங்கள் வட்டி விகிதத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய யூஎஸோட காங்கிரஸ்ல கொடுத்திருந்த ஒரு கமெண்ட் அப்படின்றது பங்கு சந்தைக்கு வந்து ஒரு பெரும் சரிவை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே வட்டி விகித உயர்வு என்பது பங்கு சந்தையை எதிர் திசையில் நகர்வதற்கான ஒரு அளவுகோலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எஃப்ஐஸ் வந்து பயரா இருந்தாங்க நேற்றுக்கு ஹோலி ஹாலிடேலையும். அதுக்கு முந்தின நாள் 721 crores, டிஐஎஸ் வந்து 757 crores, ரெண்டு பேரும் பயரா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் சந்தையானது தற்போது வலிமை குற்றி தான் இருக்கிறத நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஏற்றத்திலும் விற்பனை வந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எஃப்ஐஸ் வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு அக்ரெசிவ் செல்லர்ஸா இருந்தாங்களே அந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா அவங்களுடைய செல்லிங் அப்படின்றது வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் பார்க்கும்போது அவங்களுடைய ஷார்ட் பொசிஷன் அப்படின்றது கொஞ்சமாக குறைஞ்சி வர ஆரம்பிச்சு. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா 84%, 85 இருந்தது, 77, 75, 74 கொஞ்சம் குறைஞ்சி வர்றதே நம்ம பார்க்குறோம். அது வந்து சந்தைக்கு கொஞ்சம் சாதகமான அம்சமாக எடுத்துக்கொள்ளலாம். கீழே வரும்போது கொஞ்சம் அது தாக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக பார்க்கலாம். மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் 1 மாத பயிற்சி வகுப்பு 4 வாரங்கள். இது வந்து 13ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நாளும் இரவு 8லிருந்து 9 மணிக்கு ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வேலையை முடிச்சுட்டு வந்து கம்ஃபர்டபுளாக படிக்கிறதுக்கான ஒரு ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதில் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எஃப்என்டோ அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரிஹென்சிவா எல்லா ப்ரோக்ராமும் இதில் கவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு எக்ஸ்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல நம்ம லைவ் அனலைஸ் பண்றோம். ஒவ்வொரு நாளும் வாய்ப்புகளை பார்க்குறோம். ஒவ்வொரு
பார்க்கணும், பணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை அடையாளம் கண்டு கொண்டே இருக்கிறோம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டியில கடைசியாக ஃபார்ம் ஆனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ன்றது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கொடுக்கக்கூடியதை பார்க்குறோம். ஸோ ஷூட்டிங் ஸ்டாரோட இம்பாக்ட் அப்படின்றது நம்ம இன்னைக்கும் பார்க்குறோம். மார்க்கெட் வந்து இறங்கி வர்றதை நம்ம பார்க்குறோம். ஆக ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய் தொட்டிருக்கிறதும் இந்த இறக்கம் அப்படின்றது இப்போதைக்கு அப்படின்றது வந்து 17,700 ஏரியாவில் ஒரு சப்போர்ட் இருந்தாலும் உடைக்கப்பட்டால் அது 17,400 நோக்கி வருவதற்கான வாய்ப்பும் அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் கீழே போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிட்டு உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல பெல் பட்டன். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து.